ஹாய், சீகக்காய் ஷாம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நான் சீகக்காய் 20 கிராம் எடுத்துக்கிறேன். அடுத்தது EDTA மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த சீகக்காயை நல்லா டிஎம் வாட்டர் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அது நமக்கு 70 கிராம் 80 கிராம் வர அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த அளந்த EDTAவை ஒரு பாத்திரத்தில் மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. சில்வர் பாத்திரம் தான் யூஸ் பண்ணணும், இல்லையா பிளாஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணணும். ஈயம் பாத்திரம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த EDTA மெஷர் பண்ணி வச்சுருக்கிறத ஒரு பாத்திரத்தில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது மெயினான ஒரு இன்க்ரீடியண்ட் ஷாம்புக்கு, அது என்னென்னா SCI பவுட்ரு. இது கோகனட்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு சர்ஃபெக்டன்ட். நம்ம இதை இப்போ மெஷர் பண்ணி எடுத்துக்குவோம். SCI பவுட்ரு 10 கிராம் எடுத்துக்குவோம். இது நல்லா ஃபைன் பவுடராக இருக்கனால நமக்கு மூக்கில் நெடி ஏறுற மாதிரி ஏறும். அதனால மாஸ்க் போட்டுக்கோங்க. பழகினவங்களுக்கு தேவையில்லை. அதே மாதிரி ஃபேனும் குறைச்சி வச்சுக்கோங்க. அது நல்லா மூக்கில் ஏறும். ஃபேன் போடக்குள்ளே என்ன ஆகும்னா நம்ம அளவு கரெக்டாக வராது, முன்ன பின்ன இருக்கும். ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதனால் ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு எந்த ஒரு பொருளும் மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக வரும். இப்போ நான் அந்த SCI பவுடரை அந்த EDTA போட்ட அதே பவுலில் நான் கொட்டிக்கிறேன். கொட்டினதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த ஸ்பேச்சுலா வச்சு ஃபுல்லாக எடுத்து விட்டுருங்க. அதுக்கடுத்தது கிளிசரின் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கிளிசரின் உங்கள் ஹேருக்கு மாய்ஸ்சரைசராக இருக்கணும்னா 10-20% வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் 50 கிராம் எடுத்துக்கிறேன் கிளிசரின். இது எதுக்குன்னா ரொம்ப ட்ரையாக பண்ணி விடாத, கொஞ்சம் ஈரப்பதமாக நம்ம ஹேரை தக்க வச்சுக்கிறதுக்கு, மாய்ஸ்சரைசராக இருக்கிறதுக்காக நம்ம இந்த கிளிசரின் யூஸ் பண்ணுறோம். நான் 50 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்தது கோகோ குளுக்கோசைட். இது எதுக்காகனா நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றா பிளெண்ட் ஆகிறதுக்கும் நம்ம கோகோ குளுக்கோசைட் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் அந்த நுரைக்கிற தன்மைக்காகவும் இதை யூஸ் பண்ணுறோம். இதுவும் ஆர்கானிக் தான், ஒரு கோகனட்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு வகையான சர்ஃபெக்டன்ட் தான். நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஆர்கானிக் பொருள் தான், அது கெமிக்கல் கிடையாது. இப்போ கோகோ குளுக்கோசைட் 10 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நான் இப்போ சொல்கிறது 100 கிராமுக்கு. 100 கிராம் ஷாம்பு செய்யணுன்னா எவ்வளவோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் அதே பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த SCI பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது கட்டி கட்டியாக இருக்கும். அந்த கட்டி கட்டியாக இல்லாத நல்லா ஒரு பேஸ்ட்டாக வர மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நல்லா அந்த கிளிசரினும் கோகோ குளுக்கோசைடு EDTA SCI பவுட்ரு போட்ட எல்லாமும் நல்லா பிளெண்ட் ஆகணும். அடுத்தது நான் CMEA கோகோ மோனோ. இது எதுக்காகனா ஒரு கெட்டியாக நமக்கு வர்றதுக்காக பயன்படுத்துகிறோம். அப்புறம் கண்டிஷ்னிங்காகவும் நாம் பயன்படுத்துகிறோம். தனியாக ஷாம்பு தனியாக கண்டிஷனிங் தனியாக பண்ணாத ஒரே இதில் பண்ணுறோம். அடுத்தது EGMS கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இது எதுக்குன்னா பேர்லி எஃபெக்ட் வர்றதுக்காக. இது ஆப்ஷன் தான், வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்ல. இப்போ ரெண்டையும் சேர்ந்து அதோடு நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் ஃபுல்லாக மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ நம்ம இந்த போட்ட இந்த சர்ஃபெக்டன்ட் எல்லாம் ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ நான் இதை ஃபஸ்ட்டு நல்லா ஃபுல்லாக எல்லாம் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட்டு மாதிரி நமக்கு வர மாதிரி, அதாவது அந்த SCI பவுட்ரு கட்டி கட்டியாக இருக்கும்ல, அதனால் ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு
நம்ம இதை இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த சீகக்காய் வந்து 100 கிராம் 80 கிராம் இருந்து 100 கிராம் வரைக்கும் கொதிக்க வச்சு அதை இப்போ 200 கிராம் வைக்கிறீங்கன்னா அது 100 கிராமாக வர வரைக்கும் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும். அந்த எடுத்த வாட்டரை இதை மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் மெல்ட் பண்ணுறதுக்காக நம்ம அந்த தண்ணியை இதில் ஊற்றணும். இப்போ பாயில் பண்ணி வச்சதை ஃபில்ட்ரு பண்ணி நான் ஊற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி சீகக்காய் பவுட்ரு எடுத்துருக்கேன். எனக்கு தேவையான அளவு நான் அதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த பவுட்ரு கலக்கி வச்சுருக்கோம்ல, அதில் இந்த பாயில் பண்ண தண்ணியை ஊற்றணும். ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ நம்ம அதுக்குள்ளே இருக்க பொருள் எல்லாமே வந்து லிக்விடாக வர வரைக்கும் டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் ஹீட் பண்ணுறேன். மைல்டாக கிளறுங்க, இல்லைன்னா நுரை ஃபார்ம் ஆகும். சீகக்காயிலையும் கொஞ்சம் நுரை வரும், நம்ம போட்டிருக்கிறதுலையும் நுரை வரும். அதனால் ரொம்ப நுரை வர அளவுக்கு கிளறாத, மைல்டாக கிளறுங்க. அப்போ தான் நம்ம போட்டிருக்கிறதெல்லாம் ஒன்றோட ஒன்று பிளெண்ட் ஆகி மெல்ட் ஆகி நிற்கும். இப்போ இது மெல்ட் ஆகிடுச்சு. இது அப்படியே கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற விடுங்க. இது கொஞ்சம் நல்லா ஆறணும். சூடாக இருக்கக்குள்ளே ப்ரெசர்வேட்டிவ் ஆட் பண்ணக்கூடாது. அப்புறம் CABB இதுக்கு ஆட் பண்ணணும். அது எதுக்குன்னா அதுவும் ஒரு கோகோனட் ஆயிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அதனால் நம்ம ஹேருக்கு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடியது தான். இப்போ நான் ப்ரெசர்வேட்டிவ் வந்து ஆட் பண்ணுறேன். ஃபீனாக்சி எத்தனால் ஆட் பண்ணுறேன். 1 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. 100 கிராமுக்கு 1 கிராம் ஃபீனாக்சி எத்தனால் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் கலர் வேணுன்னா வாட்டர் சால்யூபிள் கலராக யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கலர் வேண்டாம், அந்த சீகக்காயில் இருக்க கலரே எனக்கு போதும் அப்படிங்கிறதுனால நான் இதில் கலர் ஆட் பண்ணலை. இப்போ அதையும் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ப்ரிசர்வேட்டிவ் வந்து ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் ஆட் பண்ணால் தான் அது வேலை செய்யும். சூடாக இருக்கக்குள்ளே ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிங்கன்னா அது வேலை செய்யாது. அடுத்ததுன்னா CABB 20 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 15 கிராம் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷாம்பு அந்த கண்டிஷனுக்கு திக்காக வந்துருச்சுன்னா 50யோட விட்டுருங்க. இல்லை அப்படின்னா 20 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 50 கிராம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணக்குள்ளே எனக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா எனக்கு அந்த 50 கிராம் போதும். அதான் நான் லாஸ்ட்டாக அதை ஆட் பண்ணுறோம். ரொம்பவும் கெட்டி ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. கரெக்டாக ஷாம்புனா நம்ம கையில் ஊற்றக்குள்ளே கரெக்டாக விழுகணும். அந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அதனால் கரெக்டாக ஃபஸ்ட்டு 20 கிராம் எடுக்கிறீங்கன்னா 50 கிராம் ஊற்றி கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் அதை கலக்கி பார்க்குறேன். எனக்கு கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா இதோட விட்டுறேன். இல்லைன்னா மறுபடியும் ஒரு 5 கிராம் ஆட் பண்ணி இதோட CABB மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இது பாருங்கள் கரெக்டாக இருக்குது. ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. இப்போ நான் இதை இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கப்பில் ஊற்றி வச்சுக்கோங்க. அதை நம்ம கையில் வந்து தொட்டு எடுக்கக்கூடாது. ஊற்றுற மாதிரி இருக்க டப்பாவாக பார்த்து ஊற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து 6 மாதம் வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இந்த டப்பாவில் இதை ஊற்றி வச்சுக்கிறேன். இதோடைய pH டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4 to 6க்குள்ளே இருக்கணும். எனக்கு 4 to 6க்குள்ளே இருக்குது. டெஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஊற்றி வச்சுக்கோங்க. 24 hours கழித்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம். 6 மந்த் வரைக்கும் ஏர் டைட் உள்ள டப்பாவில் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா 6 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் இயற்கையான முறையில் வீட்டிலையே செஞ்சு ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.